Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா தை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் கோலம், சிம்பிள் கோலம் தான். அதே சமயம் ரொம்ப ஈஸியா அழகா போட்டுடலாம் இந்த படி கோலத்தை. இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை நைவேத்தியமா ஒரு பாயசம் தான் வைக்க போறேன். இது ரெசின்ஸ் பாயசம் தான் வைக்க போறேன். இந்த 125 ml கப்பில் ½ கப்பு ரெசின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும், அப்புறமா பார்க்கலாம். இந்த கிஸ்மிஸ் ஊறத்துக்குள்ளால் 2 டீஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். இதை வெத்து வாணலியில் நல்ல மணம் வரணும், அதுக்காக ரொம்ப சவக்க வேண்டாம், அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் வறுத்தாச்சு. நல்ல மணம் வருது, ரொம்ப கலர் மாறல. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த ரெசின்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது ஊறியாச்சு. இதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்துக்கிறான். ரொம்ப தண்ணியோடு அரைச்சானாக்கா வெளியிலலாம் வாரி அடிக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்க, நல்லா மசிஞ்சிருக்கு. லேசாக கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் பரவாயில்ல. பாயசம் பண்ணுறதுக்கு உருளியில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சூடு பண்ணி பாதாம் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். இதை பொன் வறுவலாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பாதாம் பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நெய்யை வடிச்சிட்டு தனியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெய்யிலேயே அரைச்சி வச்சுக்கிற இந்த கிஸ்மிஸ் விழுதை சேர்த்து கைவிடாமல் கிளறி 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போக வதங்கட்டும். இந்த கிஸ்மிஸை ஊற வச்சுருந்த தண்ணியவே இந்த மிக்சியில் அலம்பி இதோட சேர்த்துடலாம். இப்போது வறுத்து வச்சுருந்த இந்த கோதுமை மாவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டி இல்லாமல் ஒன்று போல் கலக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலக்கும்போது இது நல்லா வெந்து வரும். வேகும்போது நல்ல கெட்டி ஆகிக்கும். நீங்கள் கொஞ்சம் கூடி தண்ணி கூட சேர்த்தே பண்ணிக்கலாம். நான் இப்போது 1/4 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா வெந்தாச்சு. கிஸ்மிஸ் அளந்த கப்புலேயே 1 கப்பு ஃபுல்லாக துருவின வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம். இது நல்ல வெல்லம், அதனால் நான் டைரெக்டாக போட்டுட்டேன். இதில் மண் குப்பையெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கரையை வச்சு வடிகட்டி இதில் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்து பச்சை வெள்ளை வாசனை போக நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சாச்சு. பாருங்க திக்னஸ் எப்படி இருக்குன்னு. நல்லா திக்காக எடுத்து இப்போ ½ டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்ல சூடு ஆறணும். அதுக்கப்புறமா இதில் பால் கலந்துக்கலாம். சூடு ஆறட்டும். இப்போ நல்லா சூடு ஆறியாச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஆற நல்லா இறுகிக்கும் இந்த பாயசம். இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். நல்ல திக்கான பால் தான் இது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாயசத்தோட திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜோராக இருக்கும் இந்த பாயசம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற இந்த பாதாமை சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான யூனிக்கான இந்த ரெசின்ஸ் பாயசம் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாயசம். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை சமையல் ரெசின்ஸ் பாயசம், சாதம், இது பிடிக்கருணை மசியல் சாம்பார். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிடிக்கருணை சாம்பார். இந்த சீசனில் தானே நிறைய கிடைக்கும், அதனால் கிடச்சிது பண்ணிட்டேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கேபேஜ் தோரன், பொரிச்ச அப்பளம். இதுதான் இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை சமையல். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.